சாலட்டுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் இது என்னென்னா கலர்ஸ். நீங்கள் கலர்ஸை தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ நான் இங்கே வந்து லெட்யூஸ் வச்சுருக்கேன். இது வந்து ஐஸ்பர்க் லெட்யூஸ். அதுக்கப்புறம் ரெட் கலர் கேப்சிகம் வச்சுருக்கேன், பர்பிள் கேபேஜ் வச்சுருக்கேன், ஒரு கேரட்டு, ஒரு குக்கும்பர். இது வந்து சாலட் குக்கும்பர். ஸோ இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் இப்போ எல்லாமே நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ கட் பண்ணிட போகிறேன். ஸோ ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மாதிரி கட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து சாலட் ட்ரெஸ்ஸிங் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்து ஹனி மஸ்டர்ட் சாலட் ட்ரெஸ்ஸிங், ஹனி மஸ்டர்ட் வினிக்ரெட். ஸோ இதுக்கு வந்து மஸ்டர்ட் தேவை. நான் யூஸ் பண்ணுறது வந்து டிஜான் மஸ்டர்ட் அப்படின்னு ஒரு மஸ்டர்ட். ஸோ இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் வந்து நம்ம மேனேஸ்லாம் யூஸ் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதை விட இது ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து ஹனி. ஓகே, ஸோ இப்போ வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிடலாம். இந்த சாலட் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஜார் மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து லெமன் ஜூஸ் புழிஞ்சிடலாம். இல்லை வேண்டாம். ஸோ ஒரு ஹோல் லெமனை வந்து இந்த ஜாரில் புழிஞ்சிடலாம். ஸோ இந்த ட்ரெஸ்ஸிங் நான் வினிகர் எதுவுமே யூஸ் பண்ணல, நம்ம ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ லெமன் புழிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட மஸ்டர்ட். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஸ்டர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், நான் லெமன் ஊற்றிட்டேன், அதுக்கப்புறம் மஸ்டர்டையும் போட்டுட்டேன். இப்போ ஹனி போட்டுடலாம். ஸோ என்னோடது வந்து ரா ஹனி, அதனால் இந்த மாதிரி திக்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ மஸ்டர்டு ஹனி ஆட் பண்ணியாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில். நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து பெப்பர், அதுக்கப்புறமா கொஞ்சம் சால்ட். ஓகே, இப்போது எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். ஒரு லிட் இருக்குல்ல, அதை வச்சு மூடி நல்லா ஷேக் பண்ணிடுங்க. அப்போ நம்மளோட சாலட் ட்ரெஸ்ஸிங் ரெடி. ஸோ நீங்கள் வந்து ஆயில் வந்து ஆக்சுவலி எக்ஸ்ட்ரா நிறைய தான் விடணும். ஆனால் நான் ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் ஆலிவ் ஆயில் ஊற்றினேன். இங்கே பாருங்கள், நம்மளோட வினிக்ரெட் நல்லா எமல்சிஃபை ஆகி சாலட் ட்ரெஸ்ஸிங் வந்து சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டெய்னரில் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் டைரெக்டாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். வேணும் அப்படின்னா நீங்கள் டபுள் பேட்ச் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், நீங்கள் நிறைய டைம் பண்ணுறீங்க அப்படின்னா. ஓகே, ஸோ ட்ரெஸ்ஸிங் வந்து ரெடி. இதை ஓரத்தில் வச்சிடலாம். இப்போ சாலட் வந்து அசம்பிள் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு பெரிய சைஸ் பவுலில் தான் இந்த சாலட் அசம்பிள் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஐஸ்பர்க் லெட்யூஸ், அதை வந்து ஒரு பெட்டு மாதிரி போட்டுருங்க. சாலட்னாலே வந்து என்ன சொல்ல, நிறைய இந்த மாதிரி ஸ்பினச்சு கீரைலாம் இருந்துச்சுன்னா கீரையை கூட நீங்கள் போட்டுக்கலாம். பாலக்கெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி, நான் வந்து ஐஸ்பர்க் லெட்யூஸை வந்து இந்த ஐஸ்பர்க் லெட்யூஸ் வந்து அந்த க்ரீன் கலர் லெட்யூஸை விட இது வந்து சாலட்டுக்கு நல்லாயிருக்கும், நல்ல ஒரு க்ரன்ச் கொடுக்கும். ஓகே, ஸோ பேஸில் இது போட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம வெஜிடபிள்ஸ் கலர்ஸை லேயர் பண்ணிடலாம். இப்போ வந்து குக்கும்பர்,
அடுத்து நம்மளோட பர்பிள் கேபேஜ். இது எனக்கு அந்தளவுக்கு ராவாக சாப்பிட பிடிக்காது, அதனால நான் வந்து கொஞ்சம் குறைவாக தான் ஆட் பண்ணுவேன் கலர்ஸ்க்கு வேண்டி. அடுத்து கேப்சிகம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லைட் கலர்ஸ்லேருந்து டார்க் கலர்ஸ்க்கு வச்சுருக்கோம், அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ கேரட், அதுக்கப்புறம் பைனாப்பிள், ஓகே. ஸோ இப்போ இந்த சாலடை நீங்கள் இப்படி விடலாம், பட் ப்ரோட்டீனுக்கு வேண்டி குக் பண்ண சிக்கன் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் பிச்சு பிச்சு போட்டுருங்க. நீங்கள் வந்து வெஜிடேரியன் அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம், இல்லைன்னா வந்து கொஞ்சம் வேக வச்ச கொண்டக்கடலை போடலாம், டோஃபு குக் பண்ணி போடலாம், பன்னீர் குக் பண்ணி போடலாம். ஸோ உங்கள் இஷ்டம். ஜஸ்ட் கொஞ்சம் ப்ரோட்டீன். ஓகே. ஸோ ஃபைனலாக ஒரு கை நிறைய நட்ஸு. நான் வந்து பீக்கன் நட்ஸ் என்கிட்ட இருந்துச்சு, அதனால் நான் வந்து பீக்கன் நட்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ எவ்வளோ ஹோல்சமாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து நம்மளோட சாலட் ட்ரெஸ்ஸிங் இருக்குல்ல, அதை வந்து ட்ரிசில் பண்ணிட போகிறேன். ரொம்ப ஓவராக பண்ணாதீங்க, ஏன்னா அது வந்து இந்த சாலடோட டேஸ்ட்டையே மாற்றிடும். அதனால் நான் இதில் வந்து செஞ்சதுலேயே பாதி தான் விட போகிறேன். ஓகே, அவ்வளோதான். இந்த மிச்சத்தை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஹெல்த்தி சாலட் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட சாலட் ரெடி. எவ்வளோ ஹெல்த்தியாக ஹோல்சமாக இருக்குது பாருங்கள். எனக்கு சாலட் சாப்பிட பிடிக்கும், ஆனால் இந்த ரா வாட்டு இந்த குக்கும்பரு அப்படி சும்மா வெறும்போல் சாப்பிட பிடிக்காது. பட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணால் நான் ஒரு ஹோல் பவுலே சாப்பிடுவேன். இது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஏன்னா இதில் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இதுதான் வெஜிடபிள்ஸ் தான்.